அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த வாராகி அன்னைக்கே உரிய மிகவும் சக்தி வாய்ந்த 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரின்னு நம்ம சந்தோஷமாக கொண்டாட போகிற அந்த நவராத்திரி என்னைக்கு வருது, அன்னைக்கு நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும், எந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் படைக்கணும், இந்த பதிவில் முழுசாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே இந்த பதிவில் இருக்குது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தேவியை வழிபடுறதுக்காக மிகவும் உகந்தது நவராத்திரி. எப்படி சிவபெருமானுக்கு சிவராத்திரியோ அதே மாதிரி அன்னை ஆதிபராசக்திக்கு நவராத்திரி. ஒரு வருஷத்தில் மொத்தம் 4 நவராத்திரிகள் இருக்குது. வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷாமலா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரின்னு 4 நவராத்திரிகள் இருக்குது. அதில் வாராகி அன்னைக்கே உரிய நவராத்திரிங்கிறது ஆஷாட நவராத்திரி. இந்த 9 நாளும் நம்ம வாராகி அன்னையை உருகி மனம் உருகி நம்மளோட பிரார்த்தனைகளை செஞ்சு தேவியை வழிபாடு செஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில் அனைத்து சுகபோகமுமே கிடைக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு, தீர்க்க சுமங்கலி பாக்கியம்னு அனைத்தையுமே தேவி கொடுப்பா. அவ்வளவு அருளையும் வாராகி அன்னை முழுசாக கொடுக்கக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியை கண்டிப்பாக நீங்கள் பூஜை செஞ்சு அன்னையோட அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. முதல்ல ஆஷாட நவராத்திரி என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி இருக்குது. இந்த 9 நாளுமே வாராகி அன்னையை முழுசாக வழிபாடு செய்யணும். தேவியை எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அதுக்கு பல வகைகள் இருக்குது. இதில் உங்களால் எந்த ஒரு வழிபாடை 9 நாளும் தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த வழிபாடை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் சரியாக இருக்கும். முதல்ல நவராத்திரி வழிபாட்டுக்கு உகந்தது கலச வழிபாடு. கலசம் வச்சு பூஜை பண்ண தெரிஞ்சவங்க வாராகி அன்னையை கலசத்தில் ஆவாகனம் பண்ணி 9 நாள் நவராத்திரி வழிபாடு செய்யலாம். கலசம் வச்சு வழிபாடு செய்ய தெரியாதவங்க வழக்கமாக செய்கிற பட வழிபாடே சரி. வாராகி அம்மனோட படத்தை 9 நாட்கள் மலர் சாத்தி பொட்டு வச்சு வழிபாடு செய்யலாம். படமும் இல்லை அப்படிங்கிறவங்க வாராகி அன்னையோட சிலை இருந்தால் 9 நாளும் தேவிக்கு அபிஷேகம் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மனோட சிலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வாராகி அன்னைக்குன்னு ஒரு தீபம் புதுசாக வாங்கிட்டு வாங்க. மண்ணகல் விளக்கே ரொம்ப சிறப்பு. மண்ணகல் விளக்கு வாங்கிட்டு வந்து வாராகி அன்னையை அந்த தீபத்தில் அந்த ஜோதியில் எழுந்தருளணும் தாயே அப்படின்னு நீங்கள் வேண்டி கூப்பிட்டீங்கன்னா வாராகி அன்னை அந்த ஜோதியில் உங்களுக்கு காட்சியே கொடுப்பா. அந்த தீபம் ஏற்றி வச்சு 9 நாள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். முதல்ல எந்த வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அதுக்கான விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கலசம் வச்சு வாராகி அன்னையை எப்படி அந்த கலசத்தில் எப்படி எழுந்தருளல் பண்ணுறது, தேவியை எப்படி கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறதுன்னு இன்னொரு பதிவை நான் தனியாக கொடுக்குறேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல வீடை சுத்தம் பண்ணணும். எப்போ சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசையாக இருக்குது. அமாவாசை அன்னைக்கு சுத்தம் பண்ணுற வழக்கம் நிறையா பேர்த்துக்கு கிடையாது. அதனால் திங்கக்கிழமையே வீட்டை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சுத்தம் பண்ணிவிட்டு அமாவாசையில் நீங்கள் என்ன வழிபாடு செய்வீங்களோ அந்த வழிபாடை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையிலேயே கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க கலசத்தை பிரதிஷ்டை பண்ணிடணும். பிரதிஷ்டை பண்ணி 9 நாள் பூஜைக்கு தேவியை அழைக்கணும். படம் வச்சிருக்கிறவங்களுக்கும் அதே தான். யார் யார் என்ன வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வழிபாட்டுக்கான பூஜையை 15ஆம் தேதி காலையிலேயே ஆரம்பிக்கிறது சிறந்தது. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், வீடை சுத்தம் பண்ணியாச்சு. நம்ம என்ன வழிபாடு செய்ய போகிறோமோ அந்த வழிபாட்டுக்கான விஷயங்களை தயார் பண்ணியாச்சு. இப்போது பூஜையை ஆரம்பிக்கிறது. முதல்ல 15ஆம் தேதி காலையில் என்ன வழிபாடு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதை முதல்ல செய்யணும். இப்போது விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் காலையில் விளக்கேற்றி வச்சு தேவியை வழிபாடு செய்யலாம். படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க படத்தை தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு மாலை என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை சாத்தி பூஜை செய்யலாம். சிலை வச்சுருக்கிறவங்க தேவியை சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கலாம். கலசம் வச்சுருக்கிறவங்க தேவியை அதில் ஆவாகனம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கலாம். இப்போது
9 நாட்களும் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யணும். இதை நிறுத்தாமல் செய்கிறது சிறந்தது. அதுக்கு நடுவில் உங்களுக்கு நிறுத்த வேண்டிய நாளும் வரலாம். அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் தொடர்ந்து செய்யணும். வாராகி அன்னையை இந்த பூஜையை நீ ஏற்றுக்கணும்னு தேவியை அன்னைக்கு காலையில் பூஜையில் அழைக்கணும். மந்திரத்தால் தேவியை அழைக்கிறத விட அன்பால் அழைச்சா தேவி உடனே வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதில் தேவி சந்தோஷமாக அமர்ந்து இந்த 9 நாள் பூஜையும் ஏற்றுக்குவா. இதுதான் ஆஷாட நவராத்திரியில் முக்கியமான விஷயமே. ஏன்னா தேவிகிட்ட நீங்கள் எவ்வளோ அன்பு செலுத்துகிறீங்களோ அந்த அன்பு தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் அம்மாவாக நினச்சி கூப்பிடுங்க. 9 நாளும் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை தேவிக்கு செஞ்சு மனசை குளிர்வீங்க. உங்களோட மனசை எப்படி சரி பண்ணணும்னு தேவிக்கு தெரியும். அதே மாதிரி என்ன மாதிரி நைவேத்தியங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவிக்கு ரொம்ப உகந்தது சக்கரவள்ளி கிழங்கு, கருப்பு உளுந்து வடை, சுண்டல், பருப்பு வடை, நிலக்கடலை, சக்கரை பொங்கல், புளி சாதம், எள்ளுருண்டை. இந்த மாதிரி 9 நாளும் 9 வகையான நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யலாம். 9 நாளுமே எங்களால் நைவேத்தியம் பண்ண முடியாதுன்னா கூட எள்ளுருண்டையாவது வாங்கி வச்சு 9 நாளுமே தேவிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அப்போ தான் அந்த பலன் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூஜையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பூஜையை நீங்கள் தினமும் மாலை 6 மணிக்கு மேலே தான் செய்யணும். ஏன்னா இது நவராத்திரி. நவராத்திரி பூஜைகள் அனைத்துமே மாலையில் இருக்கிறதா சிறப்பு. அதனால் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா வர வச்சு அமர்ந்து உட்கார்ந்து பூஜை செய்யுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. மந்திரங்களை சொல்லித்தரதை விட தெய்வத்தோட அந்த நம்பிக்கையை நீங்கள் அப்போ தான் குழந்தைங்க மனசில் பதிக்க முடியும். அன்பும் தெய்வமும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். நீங்கள் மட்டும் இந்த நவராத்திரியை கொண்டாடாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு வச்சு உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்து இந்த நவராத்திரியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரி ஆடி மாதத்தோடு தொடர்ந்து வருது. அதனால் இது ரொம்பவுமே விசேஷம். இதில் மட்டும் இல்லாமல் இந்த நவராத்திரியில் நிறைய முக்கியமான நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் என்ன வழிபாடு செய்யணும்? 9 நாளும் தொடர்ந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த ஒரே ஒரு நாள் வழிபாடு செஞ்சால் அந்த 9 நாள் செஞ்ச பலனுமே கிடைக்கக்கூடிய நாட்களும் இருக்குது. அதை பற்றின பதிவுகளையும் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன். இந்த ஆஷாட நவராத்திரியை சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கொண்டாடுங்க. வாராகி அன்னையோட கருணை உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.